ஸ்மாக் டவுன் ஆரம்பிச்சோன்னே கோடி ரோட்ஸ் பேக் ஸ்டேஜில் வரார். ஜான்சனாவோட இன்னைக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்க போறாருன்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வராங்க. டெக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பேக் ஸ்டேஜில் சோலோசிக்காவும் டாமடாங்கவும் வராங்க கார் பார்க்கிங்லேருந்து. அந்த இடத்துல கார் பார்க்கிங்கில் டாமடாங்கோ எலினைட் போட்டு அடிக்கிறார். அதுக்கப்புறம் செத்ரோலின்ஸ் தான் இந்த ஸ்மாக் டவுனை தொடங்கி வைக்கிறார். செத்ரோலின்ஸ் உள்ள வரார். உள்ள வந்துட்டு அப்படியே மைக்கை வச்சுக்கிட்டு மேலே தூக்கி காமிக்கிற ஆடியன்ஸை சேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வெல்கம் டு லாஸ் வேகாஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே உட்காந்து செத்ரோலின்ஸ் பேச ஆரம்பிக்கிறார். சிஎம் பங்க் 10 வருஷம் கழிச்சு எதுக்கு வந்திருக்கான்னு தெரியுமா? உங்களுக்காக இல்லை, அவன் உங்களுக்கு பிடிச்சி வரல, ரிசல்ட் பண்ணுறதுக்காக வரல, அவனுக்கு மிகப்பெரிய பண பைத்தியம். அந்த பணம் அதிகமாக கொடுத்தோன்னே தான் அவன் இங்கே மீண்டும் வந்திருக்கான்றதை தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎம் பங்க் பொய் சொல்கிறவன், ஏமாத்துறவன், உங்களை முட்டாளாக்கி கொண்டு இருக்கிறான். அவனை நீங்கள் நல்லவன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அவன் நல்லவனே கிடையாது. அதே போல் இந்த ரோமன் ரிங்ஸ், அவன் வந்து ரசிகர்களை மதிக்க கூட மாட்றான். அவனும் வந்து உங்கள்கிட்ட நடிக்கிறான், உங்களை பிடிச்ச மாதிரி. இப்படிப்பட்ட இவர்களுக்கு தான் நீங்கள் ரெஸ்ல்மேனியாவில் சப்போர்ட் செய்ய போகிறீங்களா அப்படின்ற மாதிரி செத்ரோலின்ஸ் கேள்வி கேட்குறாரு. நாளைக்கு நடக்க போகிற ரெஸ்ல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட்டில் நான் உங்களுக்காக என்னோட உடம்பை பணயம் வச்சு நான் இந்த மேட்ச்சில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாட்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செத்ரோலின்ஸ் கிளம்புறாரு அந்த இடத்துல இருந்து. அதுக்கப்புறம் ஆண்ட்ரதி ஜெயிண்ட் பேட்டில் ராயல் மேட்ச் நடக்குது. இந்த பேட்டில் ராயலுக்காக ஃபர்ஸ்ட் ரே ஃபினிக்ஸ் வராரு. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 30 பேரும் வந்து ரிங்குள்ள வந்ததுக்கப்புறம் அடிச்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மேட்ச்சில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் பயங்கரமாக இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து மிஸ்ஸு வந்து ஆற்றுத்த ஒரு கிக்கு விட்டு வெளில தள்ளிடுவார் கார்மெலோ ஹைஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து சாட் கேபிள் இந்த மேட்ச்சுக்கு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்சில் முக்கியமானதாக லெடி கிங்கேசரை காமிப்பாங்க. இவங்களாம் முக்கியமான ரெஸ்லராக இருப்பார். அதுக்கப்புறம் எல்டபிள்யூ அந்த டீமை ஒட்டுமொத்தமாக பிடிச்சி வெளில தள்ளி விடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஓட்டிஸ் வந்து கிரிட் பாய்ஸை தள்ளுறேன்ட்டு அவரு கீழே விழுவார், அவர் சேர்த்து விழுவார். அதுக்கப்புறம் வந்து கேரன் கேஷ் அட்டை பயங்கரமாக காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கேரன் கேஷ் ரேஃபினிக்ஸ் தள்ள, அதுக்கப்புறம் சின்ன அப்புறம் ரேஃபினிக்ஸை போட்டு அடிக்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பெட்ரிடுனை வந்து லவ்டி கிங்கேசரை அடித்து வெளியேற்று. அதுக்கப்புறம் வந்து ஆண்ட்ரடை வந்து சின்சினாகுமரோவை அட்டாக் பண்ணி சின்சினாகுமரோ டாப் ரோப்லேருந்து ஜம்ப் பண்ணி ஜம்பிங் மூவ் போட்டு வெளியேற்று. அதுக்கப்புறம் வந்து 3 பேர் இருப்பாங்க கடைசியாக, ரேஃபினிக்ஸ், அதுக்கப்புறம் ஆண்ட்ரடே, கார்மெலோ ஹைஸ். ரேஃபினிக்ஸ் வந்து ஆண்ட்ரடையும் கார்மெலோ ஹைஸ் தள்ளிட்டு தான் நினச்சி செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பார், ஆனால் தள்ளி இருக்க மாட்டார். அதுக்கப்புறம் வந்து உள்ள வந்தோட இவங்க 2 பேரும் அடிக்க ஆரம்பிச்சு ரேஃபினிக்ஸ் ஜெயிக்க போகிற நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஷாக்கிங்காக யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, சாட் கேபிள், அதாவது எல் கிராண்டினோன்ற கேரக்டரில் வந்து அப்படியே மாஸ்க் போட்டு வந்து அப்படியே ரேஃபினிக்ஸை பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரிங்குள்ள 2 பேர் இருப்பாங்க, ஆண்ட்ரேவும் கார்மெலோ ஹைஸும். இந்த மேட்ச்சில் வந்து கார்மெலோ ஹைஸ் வின் பண்ணி பேட்டில் ராயலை வின் பண்ணிடுவார். ஆண்ட்ரே ஜெயிண்ட் பேட்டில் ராயல் வின் பண்ணி மிஸ்ஸோட சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணுவார். இது ஸ்மாக் டவுனில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, சார்லட் ஃப்ளேரில் ஒரு இடத்துல உட்காந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. ஒரு வீட்டில் உட்காந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. ஹோட்டல் மாதிரி இருக்கும், இல்லை வீடு மாதிரியா இருக்கிறதுல ஒரு இடத்துல இன்டர்வியூ எடுப்பாங்க. அதுக்கு சார்லட் ஃப்ளேர் ரெஸ்ல்மேனியாவில் நடக்க போகிற மேட்ச்சில் நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சார்லட் ஃப்ளேர் பதில் கொடுப்பாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, வேட்பர்ட். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ரீகா ரிப்ளே காமிப்பாங்க. அதுக்கப்புறம் இஎஸ்கே காமிப்பாங்க. ரீகா ரிப்ளே, இஎஸ்கே, பெனிகா பிளேயர் 3 பேருமே ரிங்குள்ள வருவாங்க. ஃபைனலாக ரெஸ்ல்மேனியாவுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிறதுக்காக இந்த செக்மெண்ட் நடந்துச்சு. இவங்க 2 பேரும் வந்ததுக்கப்புறம் பெனிகா பிளேயர் வந்தது. அதுக்கப்புறம் இவங்க 3 பேருக்குள்ள கான்ட்ரவர்சி உருவாகிட்டு இருக்கு. இவங்க 3 பேருக்கும் பேசிக்கிற நேரத்தில் சம்மந்தமே இல்லாமல் நயமி இந்த இடத்துல உள்ள வருவாங்க. நயமி இந்த இடத்துல உள்ள வந்து என்ன பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நயமி பேச ஆரம்பிச்சுன்னா, ஒன்னால தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு, நீ தான் சாட் கேபிள் என்ன அட்டிக்கிறதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நயமி வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நயமி பேசினது கேட்டோன்னே, நான் என்ன பண்ண ஒன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உடனே அந்த இடத்துல வந்து நயமி பேசிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிங்குள்ள வருவாங்க. எல்லாத்துக்கும் நீ தான் காரணன்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே இப்போ பார்த்தோம்னா நயமி கீழே அடிபட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, சாட் கேர்கள் வருவாங்க. சாட் கேர்கள் வந்து அவங்களும் வந்து யாரை பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பெனிகா பிளேயர்கிட்ட தான் வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கோம். அந்த இடத்துல வந்து ரீகா ரிப்ளே குறுக்க வந்து, இது உனக்கு தேவையில்லாதது, இது எங்களோட ரெஸ்ல்மேனியா ஃபீல்டில் நீ ஏன் குறுக்க வர அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல வந்து பின்னாடியே வந்து நயமி வந்து ஜாட் கேர்களை தள்ளி விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாட் கேர்கள் வந்து ரீகா ரிப்ளே மேலே அடிபட்டு அதுக்கப்புறம் பெனிகா பிளேயர் அட்டாக் ஆகிடும். அதுக்கப்புறம் பெனிகா பிளேயர் ரீகா ரிப்ளே ஒரு பக்கம் அடிச்சுப்பாங்க. இஎஸ்கே என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்தா நயமி வந்து சாட் கேர்கள் அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நயமி சாட் கேர்களை அடிச்சுக்கிட்டு வெளில போன இஎஸ்கே டாப் ரோப்லேருந்து பெனிகா பிளேயர் ரீகா ரிப்ளே குதிப்பாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் எல்டபிள்யூ ரேஃபினிக்ஸும் சேர்ந்து அதுக்கப்புறம் கிரிட் பாய்ஸ் வந்து சாட் கேபிள் கூட ஒரு கான்ட்ரவர்சி போகும், எதுக்கு இப்படி நடந்துச்சுன்ற மாதிரி தான் அந்த பேட்டில் ராயலில் தள்ளி விட்டதுக்கு அதுக்கு பழிவாகும் விதமாக மேட்ச் டூ நைட்டில் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும். அது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வர்சஸ் அதுக்கப்புறம் மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸ். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டையும் அடிச்சு போட்டுட்டு டை டீம் பெல்ட்டை தூக்கிட்டு ஓடிடுவாங்க. இந்த இடத்துல வந்து பயங்கரமாக இருந்துச்சு. பெல்ட்டை தூக்கிட்டு ஓடும்போது குறுக்க வந்தவங்க எல்லாரையும் போட்டு அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டு பெல்ட் எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க. பெல்ட் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் இருந்து அது ஒரு
அதாவது பெல்ட் எடுத்துட்டு அவங்க செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் மேனேஜர் வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா செல்சி கிரீன்ட்ட இன்னைக்கான மேட்சஸை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ரேண்டியட்னு வர மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்து பிராண்டியட்னு வர போகிறான்னு சொல்லிட்டு இந்த பேக் ஸ்டேஜ் இந்த பக்கம் கேமரா திருப்பினா அந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வாங்கிக்கிட்டு ஸ்மாக் டவுன் மேனேஜர் உங்க 3 டீமுக்கும் வந்து டிஎல்சி மேட்ச் வைக்கிற ரெஸ்ல்மேனியா அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுவார். எனக்கு இந்த ரெசில்மேனியாவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எனக்கு மேட்ச் இல்லை. ஏன்னா என்னோட எதிரி யாருமே இல்லை. எனக்கான மேட்சும் கேன்சல் செய்யப்பட்டுள்ளது. இப்போ நான் வந்து ரெசில்மேனியாவில் மேட்ச் விளையாடணுன்றதை நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் 21வது வருஷம் ரெசில்மேனியாவில் விளையாட போகிறேன். இந்த வருஷம் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான வருஷம். அதனால் இந்த வருஷம் எனக்கு கண்டிப்பாக மேட்ச் வேணும். அதனால் இங்கே லாக்கர் ரூமில் யார் வேணாலும் என் கூட சேலஞ்சு பண்ணலாம். நான் ஓப்பன் சேலஞ்சு விட்றான். தைரியமான ஆள் என்னை எதிர்க்கிறதுக்கு தைரியமாக யார் இருக்கீங்களோ அவங்க வாங்க ரெசில்மேனியா 41. நான் உங்களை ஓப்பன் சேலஞ்சு பண்ணி உங்க கதையை முடிக்கிறேன். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் டேமின் பெஸ்ட்டு பேசிக்கிட்டு இருக்கக்குள்ள பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுறாரு ட்ரீம் அந்த செக்மெண்ட்டை காமிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஜெலினா வெகன்ஸ் வர்சஸ் செல்சி கிரீன் இவங்க 2 பேருக்கும் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அலிஸ்டர் பிளாக்கோட ப்ரொமோ ஓடுது. அலிஸ்டர் பிளாக்கோட ப்ரொமோ ஓடும்போது 4/25/2025 அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொமோ வருது. இந்த டேட்டில் தான் அவர் வரப்போறான்ற மாதிரி ரூமர் வருது. அடுத்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா எல்ஏ நைட் வருவார். எல்ஏ நைட்டு வந்த உடனே யாரை பற்றி பேசுவார்னு கேட்டிங்கன்னா தன்னோட ரெசில்மேனியா ஆப்போனன்ட்டான ஜாக்கோ ஃபேக்டோ பற்றி பேசுவார். ஜாக்கோ ஃபேக்டோ பற்றி பேசி நான் ரெசில்மேனியாவில் நான் தான் சாம்பியனோட போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் எல்ஏ நைட்டுக்கு இன்றைக்கி ஒரு மேட்ச் இருந்துச்சு. அந்த மேட்ச் என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா சோலோசிக்காவோட மேட்சுக்காக கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த மேட்சுக்காக சோலோசிக்கா வந்த உடனே எல்ஏ நைட் போய் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பார். எல்ஏ நைட் வர்சஸ் சோலோசிக்கா இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இந்த மேட்ச்சில் வந்து எல்ஏ நைட் ஜெயிக்க போகிற நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா சோலோசிக்கா உள்ள வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சார். சோலோசிக்காவை ஜெயிக்க போகிற நேரத்தில் ஜாக்கோ ஃபேக்ட் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோம். ஜாக்கோ ஃபேக்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்ச நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா எல்ஏ நைட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பிராண்ட் ஸ்ட்ரோமன் ஓடியாந்து பிராண்ட் ஸ்ட்ரோமன் ஜாக்கோ ஃபேக்டையும் சோலோசிக்கையும் அட்டாக் பண்ணுவார். 2 பேரையும் சேர்த்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுவார். அங்கேருந்து வந்து அதுக்கப்புறம் இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்மாக் டவுன் மேனேஜர் நிக்கில் அடிச்சு என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போவே ஒரு புதிய மேட்சை ஒன்று கன்ஃபார்ம் பண்ணுறேன் லாஸ் வேகாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மக்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மேட்ச் என்ன மேட்ச்னா டேக் டீம் மேட்ச். இந்த டேக் டீம் மேட்ச் எப்போ நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா ரைட் நவ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டேக் டீம் மேட்ச் கன்ஃபார்ம் யார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜாக்கோ ஃபேக்ட் அண்ட் சோலோசிக்கா வர்சஸ் அதுக்கப்புறம் எல்ஏ நைட் அண்ட் பிராண்ட் ஸ்ட்ரோமன் இவங்களுக்குள்ள மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிப்பன்னு கேட்டிங்கன்னா எல்ஏ நைட் சோலோசிக்காவுக்கு தன்னோட ஃபினிஷரை போட்டு இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா எப்படி வந்து சார்லர் ஃப்ளேர் இன்டர்வியூ எடுத்தாங்களோ அதே போல் டிஃபினி ஷர்ட்னா ஒரு ஹோட்டலில் வச்சு இன்டர்வியூ எடுப்பார் வேட் பேரட். அந்த இன்டர்வியூவில் பலவேறு விதமான கேள்விகள் கேட்பார். அதுக்கப்புறம் வந்து ப்ரொமோ ஓடிக்கிட்டே இருக்கும் பேக்கில் சார்லர் ஃப்ளேர். அடுத்ததாக 6 மேன் டேக் டீம் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச் யார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கன் மே டீம் வர்சஸ் எல்டபிள்யூ அண்ட் ரே ஃபினிக்ஸ் இவங்களுக்குள்ள மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 3 பேர் மாஸ்க் போட்ட ரெஸ்லர், ஒரு பக்கம் 3 பேருமே வந்து அமெரிக்கன் மேட் ரெஸ்லர். இவங்க 3 பேருக்கும் ஃபைட் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ரே ஃபினிக்ஸ் இந்த மேட்ச்சில் முடிச்சு விட்டார். இந்த மேட்சை முடிச்சு எல்டபிள்யூ ரே ஃபினிக்ஸ் வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்சை. ரெசில்மேனியாவுக்கு முன்பு கடைசியாக ஒரு முறை ஜான் சீனாவும் கோடி ரோட்ஸும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்க போகிறாங்க. அதுதான் இந்த ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட் நடந்துச்சு. இந்த ஸ்மாக் டவுன் மெயின் ஈவெண்ட்டுக்கு கோடி ரோட்ஸ் ஃபர்ஸ்ட் வர்றாரு. அடுத்து ஜான் சீனா வர்றார். ஜான் சீனா வந்த உடனே கோடி ரோட்ஸ் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பேசுகிறா ஜான் சீனா நான் எப்படிப்பட்டவன்றது தெரியுமா, நான் தான் இந்த ரெசில்மேனியாவில் ஜெயிக்க போகிறேன். இந்த ரெசில்மேனியாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு கடைசி ரெசில்மேனியாவாக இருந்தாலும் நான் வந்து இந்த ரெசில்மேனியாவில் மரணத்தையே வந்தாலும் நான் அதை எதிர்க்க தயாராக இருக்கிறேன். ஏன்னா எனக்கு கடைசி ரெசில்மேனியா ன்றதுனால எல்லா தைரியமும் எனக்கு இருக்கு. நான் ஜெயிக்க போறேன். அது மட்டும் இல்லாம இந்த ரெசில்மேனியாவிலே என் கதை முடியாது, ஆனா தொடரும். இந்த ரெசில்மேனியாவில் நான் உன்னோட கதையை முடிக்க போறேன் கோடி ரோட்ஸ். எலிமினேஷன் சாம்பர்லேயே எனக்கு தெரியும் ரசிகர்கள் என்ன செய்யறாங்கன்றது. நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து ரசிகர்கள் கொண்டாடுனாங்க என்ன தூக்கி வச்சு. ஆனா நீ வந்து ராக்குக்கு சப்போர்ட் பண்ண போறியா, ராக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல போறியான்ற கேள்வி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீ பதில் மாற்றி சொன்னோடனே உனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல நான் தான் கிங்குன்ற நிரூபிக்கணுன்றதுக்காக தான் உன்னை நான் எலிமினேஷன் சேம்பரில் அட்டாக் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இந்த எலிமினேஷன் சேம்பரில் வெற்றி பெறவங்க வரலாற்றை படைக்க போகிறாங்க. அந்த வரலாற்றை உருவாக்க போகிறதுல நான் தான். அது மட்டும் இல்லாமல் உன்னால் என்னை தோக்கடிக்கவே முடியாது. ஜான் சீனா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நீ பழைய WWE நீ இதை நினச்சிக்கிட்டு இருக்கியா? இது பழைய WWE கிடையாது ஜான் சீனா. நீ வந்த ஜான் சீனா கிடையாது. இந்த ரெசில்மேனியா உன்னால் ஒன்றும் பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து ஜான் சீனா கண்ணை குத்துல. அதுக்கப்புறம் ஜான் சீனா ஏஏ போட தூக்க அதுலேருந்து எஸ்கேப் ஆகி கோடி ரோட்ஸ் கோடி கட்டரை போட்டு தெறிக்க விடுறாரு. இந்த சம்பவம் தான் இந்த ஸ்மாக் டவுனில் நடந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்துன்ற கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்